கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 54 verse 7. For a brief moment I abandoned you, but with deep compassion I will bring you back. ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். Have you ever felt forsaken, lost, forgotten or abandoned? நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்டதாகவோ, தொலைந்து போனது போலவோ, மறக்கடிக்கப்பட்டவர்கள் போல அல்லது தனித்து விட்டது போல உணர்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டாரோ, என்னை மறந்து போய்விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மகா இரக்கமுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னை மீண்டுமாக நான் சேர்த்துக் கொள்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சில சமயங்களிலே நம்மளுடைய பாவங்களினாலே, நம்மளுடைய மீறுதல்களினாலே அல்லது நம்மளுடைய அக்கிரமங்களினாலே சில வேளைகளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி சில காரியங்கள் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மளை கைவிடப்பட்டது போல, கர்த்தர் நம்மளை மறந்தது போல, அவர் நம்ம கிட்ட இல்ல, அவர் நம்ம விட்டு தூரமாக சென்று விட்டார், நம்மளை கர்த்தரே கைவிட்டாரா என்று சொல்லி நம்ம அநேக வேளையில புலம்பி வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நம் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல மீண்டும் வரும்போது அன்பின் தகப்பனாக அவர் நம்மளை மீண்டும் சேர்த்து அவருடைய மண்டையில அவர் நம்மளை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். God never forsakes the work of his own hands nor his people. It may look like you are being forgotten, but he lovingly restores and redeems you. இந்த நாளிலே நம்ம இந்த வசனத்தை கர்த்தர் நம்ம இடத்துல தெளிவாக பேசுகிறார். நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், இந்த கெட்ட குமாரன் கதையிலே அந்த தகப்பன் இடத்துல இருந்து அப்ப எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறார். அந்த தகப்பனுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவர் மனம் போல ஒரு வாழ்க்கையை அந்த மகன் வாழ ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் இழந்து, அந்த பணம் எல்லாம் தீர்ந்து, நண்பர்கள் எல்லாம் அவரை விட்டு போகும்போது அவர் யோசிக்கிறார், நான் மீண்டும் என் தகப்பன் இடத்துல நான் திரும்பினால் நல்லா இருக்குமே என்று சொல்லி மீண்டுமாக தகப்பன் இடத்துல வருகிறார். வரும்பொழுது அவர் மிகுந்த பயத்தோட வேதனையோட, என் தகப்பன் என்னை மீண்டுமாக என்னை சேர்த்துக் கொள்வாரா, அவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி வருகிறார். ஆனால் தூரத்துல வருகிற மகனை பார்த்த தகப்பனுக்கு அவர் உள்ள மிகுந்த ஆனந்தத்தோட, என் மகன் திரும்பி வந்து விட்டான் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, அவருக்கு நல்ல எல்லா விதமான மோதிரத்தை போற்று எப்படியெல்லாம் அவர் மகனை அவர் சீர்படுத்தி அவர் சிறப்பாக வைக்க முடியுமா அவர் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்பொழுது நம்மளுடைய பரம தகப்பன் நாம் அவரிடத்துல திரும்பி போகும்பொழுது அவர் நம்மளை சேர்த்துக் கொள்கிற தேவனாக, அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, so when you feel God has forgotten you, remember God's mercies are greater than your pains, louder than your doubts and stronger than your fears. விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த வேதத்தை வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா, கைவிடப்பட்ட சூழ்நிலையாகவோ ஆண்டவரே வேதனையோட கலக்கத்தோட கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் வெளிப்படுகிற தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக, அப்பா நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இந்த நாளிலே நீர் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.